பரபரப்பான கட்டத்தை பிக் பாஸ் சீசன் 9 தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்று டிக்கெட் டு ஃபினாலே தொடங்கியிருக்கு. முதல் ரவுண்டில் சுபிக்ஷா வெற்றி பெற்றிருக்காங்க. 6 மணி நேரம் நின்று இருப்பதாக தகவல் வந்திருக்குங்க. 6 மணி நேரம் 10 நிமிடங்கள்ங்கிறாங்க. வாட் அச்சீவ்மெண்ட். இந்த அளவு அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் ஓட்டிங்கில் பாருங்கள் லாஸ்ட் இடம். இதே சுபிக்ஷா தவிர்த்து வேறு ஒரு போட்டியாளர் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா எல்லாரும் சிங்கப்பெண்ணேன்னு அந்த தீம் மியூசிக் போட்டு அவ்வளவு வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் பரவிருக்கும். பட் இவங்களுக்கு பரவலை. என்ன காரணம்னா இவங்கக்கிட்ட பிஆர் இல்லை. பிஆர் இருந்தால் தான் இந்த கேமில் முன்னாடி போக முடியுங்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் நடந்த அந்த விவாதங்களே சாட்சி. யாரெல்லாம் பிஆர் வச்சுருக்காங்களோ அவங்கள பற்றி கட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்கள பற்றி யாராவது தவறாக சொன்னாங்கன்னா அது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. பார்வதி சொன்னது போல் பிக் பாஸுங்கிறது ஒரு கோயில்னா அதை சுற்றி நிறைய பூக்கடைகள் மாதிரி பல பிஸ்னஸ் இங்கே உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நிதர்சனமான ஒரு உண்மை தான். சரி, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஏன்னா 6 மணி நேரம் ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்ச நிகழ்வும் ப்ரோமோவாக வெளில வந்துடுச்சு. அப்படி இருந்தும் ப்ரைஸ் பண்ணி எங்கே ஒரு பதிவு நான் இன்னும் பார்க்கல. முதலிடத்தில் தொடர்ந்து திவ்யா நீடித்து கொண்டு இருக்கும். முதலிடத்தில் திவ்யா, வினோத் தானே எப்போதும் முதலிடத்தில் இருப்பார். இப்போ இந்த திவ்யா அங்கேயும் வந்துட்டாங்களா? 2வது இடத்துல வினோத், 3வது இடத்துல பார்வதி. இவங்க அதை 3 பேரும் தான் டபுள் டிஜிட்டில் வாக்குகளை குவிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல கமருதீன் இருக்காரு. விக்ரம், சாண்ட்ரா, அரோரா, சபரி, சுபிக்ஷா. இந்த நிலை தான் இப்போதைக்கு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. ஒரு நபர் இந்த வாரத்துடன் வெளியேற்றப்படுவார். ஒரு நபர் அடுத்த வாரம் கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போவார். 7 பேர் இருப்பாங்க. அதில் ஒன்று மிட்வீக் எவிக்ஷனில் தூக்குவாங்க. கடைசி வாரத்துக்குள்ளே 5 பேர் நுழைவாங்க. அப்போ பயங்கர செலிப்ரேஷன்லாம் நடக்கும். யார் அந்த 5 பொறுத்திருந்து பார்ப்போம். சுபிக்ஷாவுக்கு ஒரே வாய்ப்பு அந்த இறுதி 5 இருக்கணும்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை அவங்க ஜெயிச்சாகணும். உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மற்றவர்களும் வெற்றி பெறுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்க இந்த வாக்குகளின் முடிவை பற்றி?